அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று ஜோதிட ரீதியாக நாம் ஒரு ராசி கட்டத்தில் உள்ள லக்னம் ராசி, இதில் லக்னம் என்ற ஒரு செயல். லக்னம் என்பது என்ன? ஏன் லக்னத்தை நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்கின்றோம்? ஒரு லக்னம் உதயமாகும் நேரத்தில் நாம் பிறக்கும் அந்த புள்ளிதான் லக்னம் அமைகிறது. அது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்கள் உள்ளே இருக்கின்றன. இந்த 12 ராசிகளில் ஏதாவது ஒரு ராசி லக்னமாக அமையும். அதே நேரத்தில் அந்த நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமாக அமையும். பிறகு அந்த நட்சத்திரத்தில் 9 உபநட்சத்திரம் இருக்கின்றன. அந்த 9 உபநட்சத்திரங்கள் எந்த கிரகமாக நட்சத்திரமாக அமைகிறதோ அதை பொறுத்தே ஒருவனுக்கு குணம் அமைகிறது. அதன்படி பார்க்கும்போது 12 ராசிக்கு ஒரு குணம், 9 கிரகத்துக்கு ஒரு குணம், 27 நட்சத்திரத்துக்கு ஒரு குணம், 48 குணங்கள் அமைகிறது. பார்த்தீங்களா? இப்போ 48 × 12 576 குணம். இந்த 576 குணத்துலேயும் 12 × 12 144 ராசி கட்டம் இருக்குது. இதனுடைய தொடர்பு 576 × 82 82,944 குணம். இப்போ நான் உங்களுக்கு இதை சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குணத்தில் இருக்காங்க. ஒரு மனுஷன் அறிவாளியாக இருக்கிறதுக்கும், அவன் ஏன் தெரிஞ்சே தப்பு பண்ணுறான், ஏன் ஒருத்தன் எதற்கும் அடங்காமல் ஓடுத்தனமாக இருக்கிறான், ஏன் ஒருத்தன் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுறான், இப்படி ஒரு மனுஷனோட அத்தனை குணமும் வெவ்வேறாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இன்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நாம் ஏன் தெரிஞ்சே தப்பு பண்ணுறோம்? இந்த தவறு எப்படி நடக்குது? ஏன் நம்ம சரியான பாதையில் போக முடியல? நாம் நினைக்கிற மாதிரி ஏன் நடக்கலை? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏன் நடக்கலை அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை நல்லா கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பொருளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது உடம்புக்கு ஒத்துக்கிறாது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். இது யார் நமக்கு சொல்கிறாங்கன்னு யோசிச்சிங்களா? அதுதாங்க தலை. தலை என்பது லக்னம். இங்கே நம்ம மூளையில் அது சொன்ன உடனே அது அங்கேருந்து நம்ம உடம்புல கால் பாதம் நுனி வரைக்கும் அது அதனுடைய அறிக்கையை கொடுக்குது. அப்போ இதேமாரி தப்பு, நல்லது, கெட்டது, இது பூரா நமக்கு தெரியும். ஒருத்தர் கூட இது தெரியாமல் இல்லை. நல்லது கெட்டதும் தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம அறிவு, நம்ம மைண்ட் சொல்லும். இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் செய்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ தெரிஞ்சுக்கிட்டே இப்படி செய்கிறோம் அப்படின்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இருக்குங்க. அதுதாங்க ஜோதிடம். அதை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். இப்போ நம்ம காலில் ஒரு முள்ளு குத்துது, அது உடனே எங்கே வருது? நம்ம சிந்தனைக்கு, மூளைக்கு தான் வருது. அங்கே முள் குத்துன உடனே இந்த மைண்டுக்கு வருது. நாம் உடனே அந்த மைண்ட் என்ன சொல்லுது? உங்களுக்கு ஒரு கட்டளை இடுது. அதை போய் பிடுங்கு, சுத்தம் செய், கவனமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு சொல்லுது பார்த்தீங்களா? இது எல்லாமே சொல்லுது நம்ம மூளை தாங்க. இதைத்தான் எங்கேயோ தேடி போக வேணாம், நம்ம தலைக்குள்ளே அந்த மூளை இருக்குது, அது நம்மளுக்கு கட்டளை இடுது. அப்போ அந்த மூளைங்கிறது தலை அப்படிங்கிறது லக்னம்ங்க. இப்போ நம்மளுக்கு கட்டையில் இடக்கூடியதும், நம்மளுக்கு அறிவிப்பு சொல்லக்கூடியதும், நம்மளுக்கு எல்லாத்தையும் தெரிவிக்கக்கூடியதும் எதுங்க? தலை. தலைங்கிறது எதுங்க? லக்னம். அப்போ இத்தனைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு முக்கியமாக விளங்குது லக்னம், அதாவது மூளை, அது தலை. அப்போ லக்னம் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்களா? ஒருத்தருக்கு அந்த லக்ன புள்ளி எவ்வாறு அமையுதோ அது தலையெழுத்தை நிர்ணயிக்கின்றது. அந்த தலையெழுத்து என்ன நிர்ணயிக்குதுன்னா, அவன் பிறக்கும் போதே அது நிர்ணயம் ஆயிடுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ அதை பற்றி நம்ம ஆய்வு பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது லக்னம்னு பேசுகிறோம். லக்னத்திற்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா? இருக்குங்க. அந்த ரகசியத்தை பண்ண உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்கள் வாழ்க்கை மேம்படணும், முன்னேற்றமான பாதைக்கு செல்ல வேணும். நாம் எல்லா
நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வெற்றி அடையணும். மற்றவங்க பார்த்து நம்மளை வித்தியாசமாக ஒரு சிறப்பு அம்சத்தோடு இருக்கிறதா பார்க்கணும். 4 பேர்கிட்ட அவங்க சொல்லணும். அப்போ நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்கணும்? எப்படி இருந்தால் இந்த மாதிரி இருப்பீங்க? அப்போ ஏன் ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் இல்லை? சரி, நம்மளை மாதிரி மற்றவங்க இருக்காங்களா? நம்மளை மாதிரி மற்றவங்கள நம்ம மாற்ற முடியுமா? அதுவும் முடியாது. அவங்கவுங்க அவங்கவுங்க குணத்தில் தாங்க இருப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது தாங்க லக்னம் சொல்லுது. அதை தாங்க நான் உங்களுக்கு விவரித்து காட்டியிருக்கேன். சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இது விரிவாக சொன்னால் கொள்ள நேரம் ஆகும். இப்போ 82,944 குணம் இருக்குங்கிறது சுருக்கமான கணிதம்தான். அப்போ கேபி அஸ்ட்ராலஜி முறையில் இந்த லக்னம் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்யுதுன்னு நீங்கள் சொன்னால் உங்களுக்காக தான் ஏதோ சம்பந்தமே இல்லாத விஷயத்தை சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு என்ன சொல்ல வர்றேன்னு அப்படிங்கிறத சந்தோஷமாக அமைதியாக இருக்கும்போது இந்த வீடியோவை கேளுங்க, பாருங்கள். பஸ்ஸில் போகும்போது டீ சாப்பிட்டுக்கிட்டு கூட்டத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது வீடியோ பார்க்காதீங்க. ஒரு அமைதியான நேரத்தில் எல்லா பிரச்சனையும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அமைதியாக இதை கேளுங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோடனே ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு மன அமைதி கிடைக்கும். இது புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் அடுத்து என்ன செய்யலாம், நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் சிந்தனையில் இந்த வீடியோ மூலிமா தெரிய வரும். அது உங்கள் நன்மையாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் பதிவிட்டு போடுறேன். லக்னம் அப்படிங்கிறது சூரியனுங்க. சூரியனை மையமாக வைத்ததே ஒருத்தருக்கு லக்னம் நிர்ணயமாகுது. நம்ம பூமி பந்து உருண்டையாக இருக்குது. அதில் ஒரு இடத்துல நம்ம பிறக்கிறோம். அந்த ஒரு இடத்துல நம்ம பிறக்கிற இடத்துல இருந்து நாம் அந்த நேரத்தில் இரவு பகல் மாலை பொழுது காலை பொழுது அந்த இடம் அப்படிங்கிறது பூமத்திய ரேகை மத்தியிலிருந்து கிழக்கிருந்து இருக்கக்கூடிய சூரியன் எந்த பகுதியில் எந்த புள்ளியில் நம்ம பிறக்கிறோம்ன்றதுனால தான் பிறந்த நேரம், பிறந்த இடம்னா ஊர், அது தாலுகா சொன்னால் போதும். அதுக்கு பிறகு பிறந்த டைம் இதை மையமாக வச்சு உங்களுக்கு இந்த 27 நட்சத்திரம் 12 ராசிக்குள்ளே உங்களுக்கு 249 உபநட்சத்திரம் இருக்குது. அந்த 249 உபநட்சத்திரத்தில் எந்த உபநட்சத்திரத்தில் பிறக்கிறீங்க, அந்த உபநட்சத்திரம் அந்த 12 ராசிகள் எந்தெந்த வீட்டுக்கள்லாம் அவரோட அந்த நட்சத்திரம் தன்னுடைய தொடர்பை வச்சுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி 82,000 இல்லை, லட்சக்கணக்கான குணங்கள் மாறும். இப்போ இந்த லக்ன புள்ளி உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி பேசுவீங்க, எதுக்கு ஆசைப்படுவீங்க, உங்களுக்கு பிடிக்காதது எது, நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்க, அன்பாக இருப்பீங்களா, கோபமாக இருப்பீங்களா, மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை இருக்குமா, ஏமாளியாக இருப்பீங்களா, அறிவாளியாக இருப்பீங்களா, பெரிய ஆராய்ச்சியாளர் இருப்பீங்களா, பெரிய கல்விமானாக இருப்பீங்களா, கடுமையான உழைப்பாளியாக இருப்பீங்களா, கோவப்படுவீங்களா, சிரிச்சுக்கிட்டே பேசுவீங்களா, எல்லோரும் அனுசரித்து போவீங்களா, இப்படி தெய்வ பக்தியோடு இருப்பீங்களா, இல்லை எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்களா, சோம்பேறியாக இருப்பீங்களா, கடுமையான உழைப்பாளியாக இருப்பீங்களா, இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாமுங்க. எல்லாவற்றையும் கொண்டு நிர்ணயிக்கிறது உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது லக்னம் தாங்க. லக்ன உபநட்சத்திரத்தை பற்றி விரிவாக சொன்னால் உங்களுக்கு அது புரியாது. கேபி அஸ்ட்ராலஜி முறையில் சொல்லணும், அது தனியாக சொல்கிறேன். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் தாராளமாக உங்களுக்கு விவரமாக சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஏன்னா வாழ்வியலில் இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம பூமி பந்து மேலே இருக்கோம், மற்ற 8 கிரகங்கள் தனியாக இருக்குது. இந்த 9 கிரகங்களுடைய ஆளுமையிலதே நம்ம உடல் இயங்குது. அதற்கு பேர் பஞ்சபூத சக்தி. பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த இணைப்பு அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ளேயே இத்தனை இருக்குங்க. அப்போ 9 கிரகங்களும் வேலை செய்யலைன்னா நம்ம உடம்பு இயங்காது. அப்போ எந்த கிரகம் நல்லா வேலை செய்யுது, எந்த கிரகம் சரியில்லாமல் வேலை செய்யுதோ அதை பொறுத்து நோய் வருது. இப்போ எந்த கிரகம் எந்த வீட்டோடு சேர்ந்து இருக்கோ அதை பொறுத்து குணம் அமையுது. இதை தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு விவரமாக சொல்ல வர்றேன். நீங்கள் கமெண்டில் கேளுங்க, லக்ன புள்ளி எப்படி வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வீடியோ போட்டுறேன். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கூட விடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. அங்கே போனால் உடனே சர்வர் உங்களுக்கு இட்லி வேணுமா பூரி வேணுமான்னு கேட்பார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பூரியில் அதிகமாக எண்ணெய் இருக்கும், அது செமிக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அது எதுங்க சொல்லுது?
மைண்ட் சொல்லுவதா இல்லையா? அதுதாங்க லக்னம். அந்த லக்னம் சரியாக இருந்தால் அது சொல்லும். அப்போ இட்லி நீராவியில் செஞ்சது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுறதுங்க. அப்போ அதுவும் லக்னம் தான். அப்போ மைண்டு இதை பூரா உங்களுக்கு சொல்லுது, லக்னம் சொல்லுது. இப்போ இந்த மனசு என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு இருப்பீங்க இந்த பூரியை. டேய் பூரி மொறுமொறுன்னு இருக்குமாப்பா, ரொம்ப வாசனையாக இருக்கும், கிழங்கெல்லாம் வைப்பாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும், ஒரு தடவை சாப்பிடு அப்படி ஒவ்வொரு முறையும் நீ ஒரு தடவை சாப்பிட்டு பாருன்னு சொல்லி நம்மளை தூண்டும். ஏன்னா உங்கள் மனசில் ஏற்கனவே சாப்பிட்ட சுவை தன்மை அதை ஒரு அனுபவிச்சு இருந்தது மனசில் பதிஞ்சு போயிருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக இட்லி அரிசி தானே செஞ்சது, பூரி சாப்பிடுவோம்னு உங்கள் மனசு சொல்லும். உங்கள் மனசு சொல்கிறதே நீங்கள் கேட்பீங்க. இந்த அறிவு சொல்கிறத, இந்த மைண்டு சொல்கிறத கேட்க மாட்டீங்க. அந்த மனசுங்கிறது எதுங்க, ஆல்ரெடி உங்கள் மனசில் முன்கூட்டியே சாப்பிட்றதுக்கு அது பதிவாகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் மைண்டு சொல்கிறத கேட்பீங்களா, உங்கள் மனசு சொல்கிறத கேட்பீங்களா? இது சொல்கிறத கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். எங்கே எது ஜெயிக்கும்னா மனசு தான் ஜெயிக்கும். பாருங்கள், ஏன் மனசு ஜெயிக்குது அப்படின்னா, இந்த மனம் அப்படிங்கிறது சந்திரனுங்க. இப்போ இந்த 12 ராசி கட்டத்தில் இது லக்னம்னு எழுதியிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு எது வேணால் லக்னமாக இருக்கலாம். லக்னம் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு புள்ளியில் இருக்கும். இப்போ இந்த லக்னம் மேச லக்னம் அமையுதுன்னா ஏதாவது ஒரு ராசியில் தானே பிறப்பீங்க நீங்கள். அந்த ராசிங்கிறது 3 நட்சத்திரத்தை கொண்டது. அதில் ஒரு நட்சத்திரத்தில் பிறப்பீங்களா இல்லையா? அதுதானே உங்களுக்கு முதல் திசையாக வரும். இப்படி அந்த மனசுங்கிறது அந்த சந்திரன் எந்த வீட்டில் இருக்காரோ அது முதல் திசையாக வரும். சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன், மனதிற்கு காரகன். அப்போ இந்த ஆள் மனசில் எதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க, பேசியிருக்கீங்க, பழகிருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க, சுவைச்சிருக்கீங்க, உணர்ந்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, இது பூரா மனசில் பதிஞ்சு போயிருக்கும். அப்போ என்ன சொல்லுது, உங்களுக்கு தசா புத்தி அப்படிங்கிற சந்திரன் நல்ல முறையில் இருந்தால் இட்லி சாப்பிட்டா நல்லது, பூரி வேணாம்னு ஒதுக்கிடுவீங்க. அதே லக்னமும் சரியில்லை அப்படின்னா தலை மூளை அறிவு கெட்டு போச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ லக்னமும் சரியில்லை, நடக்கிற திசையும் சரியில்லை அப்படின்னா நீங்கள் கெட்டதுன்னு தெரிஞ்சாலும் அதை செய்வீங்க, அதை சாப்பிடுவீங்க, பேசுவீங்க, உங்களை மாற்ற முடியாது. ஆனால் இந்த மனசு ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் 2.25 நாள் ஒரு வீட்டில் இருந்து சுற்றிக்கிட்டே வர, 27 நாளில் ஒரு ராசி கிட்ட சுற்றுறாரு பார்த்தீங்களா. அப்போ உங்கள் லக்னத்திலிருந்து இங்கே சந்திரன் 2.25 நாள் இருந்தால் இங்கே ஒரு 2.25 நாள் இருப்பார். அப்போ அந்த நட்சத்திரம் மாறி மாறி வரும்போது போல என்ன செய்யும், நம்ம மனசுக்கு அந்த நட்சத்திரத்தோட குணங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் சந்திரன் நிலையில்லாத கிரகம், அது சுற்றிக்கிட்டே வர்றதுனால மனசு ஒரு நிலையில் இருக்காது. காரணமாக இருந்தாங்க எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, மனசு ஒரு நிலையில் இருக்காது. மனசை ஒரு நிலையில் வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறத விட, மனசை நாம் சொல்கிற மாதிரி அது கேட்குற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வெற்றி நிச்சயமுங்க. அதுக்கு உங்களுக்கு தசாபுத்தி இருக்கணும், அதுக்கான அமைப்பு இருந்தாலே அதையும் செய்வீங்க. எதுவுமே அங்கே ஒரு அணு கூட அசையாது, எல்லாம் அங்கே இருக்கிறபடியே உங்களுக்கு பிறக்கும் போது என்ன இருந்துச்சோ அதன்படிதான் உங்களுக்கு நடக்கும். ஏன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை நடக்கும். அந்த திசை புத்தி எப்படி இருக்கோ அது மாதிரி தானே அவங்க இருப்பாங்க. லக்னம்னா சூரியன் உதிக்கும் அந்த நேரத்தில் நாம் பிறக்கிறோம், அந்த நேரத்தை குறிப்பிட்டு லக்னத்தை கணிக்கிறோம். சூரியன் என்பது ஆன்மா, ஆன்மா என்றைக்கு அழிவில்லாதது. ஆன்மாவுக்கு ஆசை கோபம் இதெல்லாம் இல்லைங்க, நல்லவன் கெட்டவன் அப்படிலாம் தெரியாதுங்க, விருப்பு வெறுப்பு எதுவுமே இருக்காதுங்க. இது எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா இந்த உடம்புக்கு தாங்க இருக்குது. இதனால் லக்னம் என்பது ஆன்மா சூரியன், ராசி என்பது சந்திரன், அது உடல் அப்படின்னு ஜாதகத்தை சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது, லக்னம்ங்கிறது உங்களுக்கு விதி. நீங்கள் பிறக்கும்போது அந்த லக்ன புள்ளி அமைகிறத பொறுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் எது கிடைக்கும் எது கிடைக்காதுங்கிறது விதி நிர்ணயிக்கப்படுது. அந்த நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்களை தான் நம்ம ஆயுள் காலம் முழுவதும் நம்ம அனுபவிப்போம், நம்ம இருப்போம். அதனால் நம்ம சொல்கிறபடி நம்ம பையன் கேட்கல, நம்ம மனைவி கேட்கல, நம்ம கணவன் கேட்கல அப்படின்னு நினைக்கிறது மகா தவறு. இப்போ ஒரு பிறக்கும்போது லக்னம் என்பது முதல் வீடு, அதுலேருந்து 12 வீடு இருக்குன்னு பேசணும் பார்த்தீங்களா.
இப்போ 12 ராசி கட்டம், இந்த ராசி கட்டத்தில் இருக்கிற 11 ராசி கட்டத்தை நிர்ணயிக்கிறது லக்னம் தான். இப்போ இது லக்னம். இந்த லக்னம் என்ன செய்யுது? 2வது வீடு தனம், 3வது வீடு அப்படிங்கிற சகோதரம் சொல்லுவோம், 4வது வீடுங்கிற சொத்துன்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குங்க. இதை பூரா ஆளுமை செய்கிறது லக்னம் தாங்க. அப்போ இந்த லக்னம்ங்கிறது எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் இருக்கும் கிரகங்கள், நட்சத்திரம், இதில் எப்போ சந்திரன் வராரோ அப்போ பூரா நமக்கு எதை செய்யணும் அப்படின்னு விதியில் எழுதியிருக்கு. அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால தான் நம்ம சொல்கிறது, ஒருத்தனும் நம்ம சொல்கிறது கேட்க மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு தான் அவன் நினைப்பான். அவங்கவுங்க சிந்தனையிலே தான் அவங்க என்ன தோணுதோ அதை செய்வாங்க. அதனால் யாரையும் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் நம்மளை நம்ம மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுக்கான அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருந்தால் நம்ம தாராளமாக மாற்றிக்கிடுவோம், நம்ம தாராளமாக வெற்றி அடைவோம். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பையன் கேட்க மாட்டான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே இல்லைன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அவங்க யாரையும் மாற்ற முயற்சிக்கக்கூடாதுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் புத்தி லக்னம் சொன்ன உண்மையான பேச்சை விட்டுட்டு உங்கள் மனசு ராசி, நீங்கள் பிறக்கும்போது இந்த ராசி உங்கள் கிரக நிலை இருக்குது பார்த்தீங்களா? அது காட்டின பாதையில் போய் ஆசையில் விழுந்து அந்த உணவை சாப்பிட்றீங்க. அப்புறம் வயிறு வலிக்குது, வருத்தப்படுறீங்க. இதுதாங்க உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்குது. எல்லா விஷயம் இதே மாதிரி தாங்க நடக்குது. அப்புறம் நம்ம எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு டாக்டர்கிட்ட போகிறோம், நடந்து முடிஞ்ச பிறகு ஜோசிக்கிட்ட போகிறோம், அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகிறோம். எங்கே போனாலும் செஞ்சது நீங்கள் தானே, அந்த செயலை செய்கிறது நீங்கள் தானே. அந்த செயலுக்கான வாழ்க்கையில் உங்களுக்கு அதை அனுபவிச்சு தானே ஆகணும். அதை மாற்ற முடியாது. அந்த செயலை செய்யாமல் இருந்தால் அப்போ நம்ம லக்னம் மைண்ட் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்தோம்னா எல்லாத்துலேயுமே நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்போ இவங்க கூட சேர்ந்தா நீங்கள் ஏமாந்துருவேன்னு உங்கள் புத்தி சொல்லும், உங்களுக்கே தெரியும் இவங்க கூட சேரக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கும். ஆனால் மனசில் ஆசை, அவங்க கூட போய் பணத்தை இழந்துருவீங்க. இந்த வேலையை செஞ்சால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி உங்கள் சிந்தனை சொல்லும். ஆனால் தற்காலமே இதில் பணம் நிறைய கிடைக்குது அப்படின்னு ஆசைப்பட்டு மனசு அந்த பணத்தின் மேலே ஒரு பற்றுதலில் அந்த வேலையை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. லக்னம் என்பது ஒரு அழியாத ஒரு எச்சரிக்கை மணிங்க. உங்கள் மனசு சொல்கிற பேச்சை விட உங்கள் லக்னம் சொல்கிற புத்தி சொல்கிற பேச்சை யார் கேட்குறீங்களோ அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே தோற்று போகிறது இல்லை. அந்த லக்ன புள்ளியை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஏழ்மையாக இருந்தாலும் சரி, மன உளைச்சலாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியும். மனசு அப்படிங்கிறது ஆசை காட்டும், புத்தி எச்சரிக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் வெற்றியாளர் தான். இப்போ உங்களுக்கு லக்னம் 9 கிரகங்களும் லக்ன புள்ளியில் உபநட்சத்திரமாக இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கேதுன்னு எடுத்துக்குவோம். கேது இருந்தால் ஆழ்ந்த சிந்தனை, இவங்ககிட்ட ஆழ்ந்த சிந்தனை, டீப் திங்கிங்ஸ் இருக்கும். இவங்க எதையுமே மேலோட்டமாக பார்க்க மாட்டாங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு என்றால் விஷயம் நடக்குதுன்னா அதனை ஆழம் வரை சென்று ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஞ்ஞானிக்கு இருக்க வேண்டிய அந்த தேடல் இவர்களும் இயல்பாகவே இருக்கும். நீங்கள் சொன்ன அந்த ஆழ்ந்த சிந்தனை இவர்களுக்கு கேதுவால் கிடைக்கும். இப்போ இவங்க கூட்டத்தோடு கூட்டமாக இருக்க விரும்ப மாட்டாங்க. 10 பேர் இருக்கும் இடத்துல இருந்தாலும் இவருடைய சிந்தனை மட்டும் தனியாக இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். யாருக்கு அடங்காமல் இருக்கிறது இவருக்கு ஒரு வகை வைராக்கியமாக இருக்கும். தன் கொள்கையை தனித்து நிற்க, தன்னுடைய கொள்கையை தனித்து நிற்க தயங்க மாட்டார்கள். கேது வரந்தான், அது நம்மளுக்கு தப்பாக தெரியும். இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத யாராலும் சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியாது. மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் மற்றவர்கள் இவரை புரிந்து கொள்ள முடியாது, திணறுவாங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தார்னா அப்படியே இருப்பார். இவர்களுக்கு உள்ளுணர்வு மிக அதிகமாக இருக்கும். கேதுவாக இருந்தால் ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பே இவர்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த விஷயம். பகவான் கிருஷ்ணர் சொன்ன அந்த சமநிலை இவர்களுக்கு பக்குவம் அடைந்த வயதில் தானாகவே வந்துவிடும். ஒரு பிடிவாத குணமும் இருக்கும். நான் நினச்சது தான் சரி என்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும். அது முரட்டுத்தனமாக தெரிஞ்சாலும் உண்மையில் அது அவருடைய கொள்கையில் கொண்ட லட்சியத்தின் மீதான தீவிர பற்றுதானே தவிர அது தவறு கிடையாது. இவங்க உங்கள் வீட்டில் இருந்தால் ஏன் இப்படி இருக்கான்னு எப்பயாவது எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், யார் கூடவும் ஒட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னு நீ நினைக்கலாம்.
ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அவரோட சிந்தனை ஓட்டம் ரொம்ப பெருசு. இப்போ ஒரு தேங்காய் மாதிரி இவங்க வெளியில் பார்க்குற முழுத்தனமாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப மென்மையானவங்க இவங்க, ஞானம் மிக்கவர்கள்னு சொல்லலாம். இவங்களை நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணால் சண்டை தான் வரும். இவங்களோட இயல்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய அறிவை நீங்கள் கற்றுக்கலாம். கேது தலையில்லாத இருக்கிறவங்க, அதனால் சில சமயம் புத்தி யோசிக்காமையே இவர்களுக்கு உணர்வால் எந்த முடிவும் எடுப்பாங்க. இதுதான் மற்றவங்களுக்கு முரட்டுத்தனமாக தெரியுங்க. உணர்வால் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அறிவு சொல்லி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ லக்னம் சுக்கிரன் வச்சுக்கோங்க. சுக்கிரன் நாகே சுகபோகத்துக்கு காரகன். அவர் பார்த்த உடனே மற்றவங்களுக்கு கவரக்கூடிய ஒரு சீக்கிர மனிதராக இருப்பார். சுக்கிரன் தான் கவர்ச்சியான தோற்றம், இவர்கிட்ட பார்ப்பதற்கு இடுப்பாகவும் எப்போதும் தங்களை ஆழமாக அழகாக வைத்துக்கொள்ளும் விரும்புவர்களாகவும் இருப்பார்கள் நண்பர்களே. அதுக்கான உடையெல்லாம் அணிகிறதுக்கு, கலைந்த தலைமுடின்னு இருக்கிறதுக்கு இவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப கஷ்டம், இவங்களை அப்படி பார்க்கவே முடியாது. இவங்களுக்கு முகம் எப்பயுமே ஒரு புண்ணையோடு பொலிவோடவே இருக்கும். இவங்ககிட்ட ஒரு முரட்டுத்தனம் இருக்காது. பிறர் மனதை காயப்படுத்தாமல் இனிமையாக பேசி காரியத்தை சாதிச்சிடுவாங்க. சுக்கிரனா இல்லையா, பிறர் பேச்சை மதிக்க மாட்டாங்க என்று நீங்கள் சொன்ன அந்த குணம் இவரும் இருக்காது. மாறாக பிறரை மதித்து பேசி அவர்களை அன்பாக அனுசரித்து போவாங்க. இவர்களுக்கு ரசனை இருக்கும், அதிக ரசனை இருக்கும். சாப்பிட்ற விஷயத்தில், அது உணவு விஷயத்தில், உடையாகட்டும், இதில் ரொம்ப ரசனையாக இருக்கும். வாழும் வீடாகட்டும், ஒவ்வொன்றிலும் ஒரு நேர்த்தியை எதிர்பார்ப்பாங்க. ஒரு சின்ன பொருளை வாங்கினாலும் அது அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க அன்பிற்கு அடிமையானவர்கள். பிறரிடம் அன்பு காட்டுவதிலும் பிறர் அன்பை எதிர்பார்ப்பதிலும் இவர்களுக்கு இவர்களே. பொருளாதார ரீதியாக இவங்க கஷ்டப்பட்டாலும் இவர்களுக்கு எண்ணம் எப்போதும் உயர்தரமான விஷயங்களே இருக்கும். மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படுவதை விட தன் உழைப்பால் சொகுசான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை இவரிடம் இருக்கும். எப்பயுமே டிப்டாப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு கிளம்புறாங்கன்னா முன்னாடி நின்று தண்ணி சரி பண்ணிக்கிறதுக்கே அரை மணி நேரம் எடுத்துக்கிடுவாங்க. இவங்களை நீங்கள் திட்டவே முடியாது. ஏன்னா இவங்க பேசுகிற அந்த ஐஸ் மாதிரி பேச்சில் நீங்கள் அப்படியே கரைஞ்சு போவீங்க. இவங்ககிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் என்னென்னா, ரொம்ப செல்லமாக வளர்ந்துருப்பாங்க. சின்ன கஷ்டத்துக்கு கூட தாங்க மாட்டாங்க. இவங்களை மிரட்டி ஒரு வேலையை வாங்க முடியாது. அன்பாக 4 வார்த்தை சொன்னால் உங்களுக்காக எதையும் செய்வாங்க. ராஜதந்திரம் மிக்கவராக இருப்பார்கள். சுக்கிரன்னா சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது. சமாதானமாக பேசி தனக்கு தெரிஞ்சிய சாதித்துக் கொள்வது பெரிய கில்லாடிங்க இவங்க. இப்போ சூரியனாக இருந்தால் எப்படி இருப்பார் பார்ப்போங்க. இவர் கூட்டத்தில் நின்னால் தனியாக தெரிவாருங்க. சூரியனாக இருந்தால் பார்க்குறதுக்கு ஒரு அதிகாரி போன்ற தோட்டத்தை இருப்பார். இவருடைய பேச்சில் ஒரு உறுதி இருக்கும். பொய் சொல்வதையோ மறைமுக செயல்படுவதையோ இவர்கள் விரும்பவே மாட்டாங்க. நேர்மை என்பது இவர்களுக்கு தாரக மந்திரம்ங்க, சூரியன்கிறதுனால. இவங்களுக்கு தன்மானம் மரியாதை மிக முக்கியம். யாராவது ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டா அதை இவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டாலும் யாரிடமும் போய் கையேந்து நிற்க மாட்டாங்க. அந்த கெத்து இவர்கள் எப்பயுமே இருக்குங்க. எந்த வேலையை இருந்தாலும் அதை முன்னின்று நடத்த வேண்டும் என்று நினைப்பாங்க. மற்றவங்களுக்கு கீழே வேலை செய்வதை விட ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும் இடத்தில் இருக்கவே இவங்க விரும்புவாங்க. அதே மாதிரி அரசாங்க தொடர்பு அல்லது அரசியல் ரீதியான அதிகாரங்கள் இவர்களுக்கு எளிதில் கிடைக்கும். சூரியன் ஒரு நெருப்பு குழம்பு அப்படிங்கிறதுனால இவளுக்கு கோபம் சட்டுன்னு வரும். அதாவது மற்றவங்கள் சொல்வதை ஏன்ப்பா இருந்தாலும் மட்டுமே கேட்பாங்க. இல்லை என்றால் தன் முடிவிலே உறுதியாக இருப்பாங்க. இவங்க காலையில் தூங்கி எழுந்திருக்கிறதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் ஒரு ஒழுக்கத்தை, டிசிப்ளின் எதிர்பார்ப்பாங்க. இப்படி தான் இருக்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு டயட்டாக சாப்பிடணும் அப்படின்னு. எதையுமே நேருக்கு நேராக பேசுவாங்க. இவங்ககிட்ட நீங்கள் எதையும் மறைக்க முடியாது. ஏன்னா இவங்ககிட்ட ஒரு எக்ஸ்ரே மாதிரி ஒரு பார்வை இருக்கும். சூரியனா இல்லையா, கண்ணுக்கு காரகன். இவங்ககிட்ட இருக்கிற ஒரு சவால் என்னென்னா, இவங்ககிட்ட ஈகோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுதாங்க பிரச்சனை. ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட மற்றவங்ககிட்ட வளைஞ்சு கொடுக்க மாட்டவே மாட்டாங்க. இது நம்மளுக்கு தப்பாகவே தெரியும் அவங்கள பார்த்தா. இவங்களை நீங்கள் அன்பால் பணிய வைக்க முடியாது. கௌரவமாக வார்த்தைகளாலேயும்
சரியான நியாயங்களையும் மட்டும்தான் இவங்களை சம்மதிக்க வைக்க முடியும். அன்பாக பேச கேட்டுக்குருவார் அப்படின்னு நினச்சி போக முடியாது. மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக தன் உயிரையும் கொடுக்கும் துணிச்சல் இவங்களுக்கு அதிகம் இருக்குங்க. இப்போ லக்னத்தில் சந்திரன் இருந்தால் உபநட்சத்திரமாக இருந்தால் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். சந்திரனுங்கிறது வளர்பிறை தேய்பிறை என மாறுவது போல இவரது மனநிலை அடிக்கடி மாறும். ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இருப்பாங்க, அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு கவலையில் இருப்பாங்க. அபாரமான கற்பனை திறன் இருக்கும். கிரிட்டிவேட்டிவ் இவர்களுக்கு கற்பனை வளம் அதிகம் இருக்கிறதுனால ஒரு கதையை சொன்னாலோ அல்லது ஒரு விஷயத்தை விவரித்தாலோ அதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வருவாங்க. கவிஞர்கள், எழுத்தாளர்கள் அல்லது நீங்கள் சொன்ன அந்த விஞ்ஞானிகளுக்கு ஒப்பா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சந்திரன் ஆதிக்கம் உள்ளவங்க அந்த கோணத்தை சிந்திக்க செய்வாங்க. விஞ்ஞானி மாதிரி யோசிப்பாங்க. யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு பார்த்தா இவங்களால் தாங்க முடியாது. உடனே ஓடி போய் உதவி செய்வாங்க. மற்றவங்களை மதிக்க மாட்டாங்கன்ற குணம் இவங்ககிட்ட இருக்காது. மாறாக எல்லோரையும் தன் சொந்தக்காரர் மாதிரி நினச்சி அன்பு காட்டுவாங்க. இது இவங்ககிட்ட சிறப்பான குணம். இவங்களுக்கு விதவிதமாக சாப்பிட பிடிக்கும். அதே போல் ஒரே இடத்துல இருக்க பிடிக்காதுங்க. இவங்களுக்கு அடிக்கடி வெளியூர் பயணம் போகிறது, இயற்கையை ரசிக்கிறது இவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமுங்க. இவர் வாழ்க்கையில் அம்மாவோட பங்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அம்மாவோட பேச்சை மீற மாட்டாங்க. அதே சமயம் இவங்களுக்கு மற்றவங்ககிட்ட ஒரு தாய்மை உணர்வோடு பழகக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும். இவங்ககிட்ட நீங்கள் எதையும் அன்பால் சாதிச்சிடலாம். சூரியன் மாதிரி இல்லை. ஆனால் ஒன்று, இவர் மனசு ஒரு இடத்துல நிற்காதுங்க. காலையில் ஒன்று சொல்லுவார், சாயந்தரம் வேற ஒன்று சொல்லுவார். ஏன்பா காலையில் அப்படி சொன்னியே அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா இப்போ மனசு சரிதான், இதுதான் சரின்னு படுது, ரொம்ப யதார்த்தமாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்ககிட்ட இருக்கிற ஒரு சவால் என்னென்னா, இவங்க ரொம்ப சென்சிட்டிவ். சின்னதாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டா கூட அதை நினச்சி ராத்திரி முழுக்க தூங்காமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்கள தேவையில்லாமல் ஒரு பதட்டமான விஷயங்களையோ அவங்கள பயம்புறுத்துகிற மாதிரி விஷயங்களையோ சொல்லாதீங்க. அவங்கள அதிகமாக திட்டாதீங்க. அவங்க வழியில் போய் அவங்க போக்குலேயே போய் அவங்க சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. மெல்ல மெல்ல சொல்லுங்கள், கேட்டுக்குருவாங்க. இவங்களை நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா இவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஒரு குழந்தையாக மாறிடுவீங்க. இவங்ககிட்ட இருக்கிற அந்த பாசத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவங்கள மாதிரியே ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாதுங்க. யாருங்க? சந்திரன் அறந்தான். தண்ணீரை கிணத்துல ஊற்றுனா கிண்ணம் மாதிரி மாறும், கிண்ணத்தில் ஊற்றுனா கிண்ணம் மாதிரி மாறும், குடத்தில் ஊற்றுனா குடம் மாதிரி மாறும். அதே போல் இவங்க எந்த சூழ்நிலையும் சமாளித்து போராடுற குணம் கொண்டவங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிடுவாங்க. இப்போ செவ்வாயை பார்ப்போங்க. செவ்வாய் பூமிகாரகம்னு சொல்லுவோம் மற்றும் சக்திகாரகன். ஒருவருக்கு லக்ன உபநட்சத்திரமாக செவ்வாய் வரும்போது அவரிடம் தயக்கமில்லாத வேகம் இருக்கும். இவங்க எதற்கும் பயப்பட மாட்டாங்க. ஒரு ஆபத்துன்னா முன்னாடி வந்து நிற்பாங்க. இவங்களுக்கு தான் அந்த சிந்தனை இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே உடனே நடக்க வேணும் நினைக்கக்கூடியவங்க. இவங்க நேருக்கு நேர் மோதும் குணம். இவர்கள் முதுகுக்கு பின்னால் பேச மாட்டார்கள். நேராக எதாக இருந்தாலும் பேசிடுவாங்க. பிடிக்கலை அப்படின்னா முகத்திற்கு நேராக சொல்லிடுவாங்க. இவர்களுக்கு பேச்சில் ஒரு காரம் இருக்கும். இதனாலேயே இவர்களுக்கு பகைவர்கள் சீக்கிரம் உருவாகி விடுவாங்க. அவங்க பேசுகிறத தவறாக புரிஞ்சுக்கிட்டு. இவங்க ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க. எப்போதுமே எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். விளையாட்டு, இராணுவம், கலைத்துறை, காவல்துறை அல்லது நீங்கள் சொன்ன மெக்கானிக் வேலை, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மெக்கானிக் வேலையை போன்ற கடினமான உழைப்புக்கு இவர்களுக்கு கைவந்த கலை. இவங்களுக்கு செவ்வாய் அப்படின்னா நெருப்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு கோபம் மூக்குக்கு மேலே வருங்க. இவங்களை மாற்ற முயற்சித்தால் பெரிய விவாதம் வெடிக்கும். என் வழி தனி வழி அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லக்னம் சொல்லும். இவங்களுக்கு தன் உடன் பிறந்தவர்கள் மீது பாசம் அதிகமாக இருக்கும். அதே போல் நிலம், வீடு போன்ற அசையா சொத்துக்களை சேர்ப்பது இவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். லக்னமாக இருக்கிறதுனால இவங்ககிட்ட நீங்கள் நிதானத்தை எதிர்பார்க்கவே முடியாதுங்க. இப்போவே ஆகணும், உடனே நடக்கணும், துடிப்பாங்க. இவங்களை நீங்கள் அடக்க முயற்சி பண்ணால் அது எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆயிரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இவங்க ஒரு முறை ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதை முடிக்காமல் விடவே மாட்டாங்க. அந்த வெறி இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னா
இவங்கக்கிட்ட அதிகாரத்தை காட்டவே கூடாது. நீங்கள் தான் இதை செய்யணும் ஐயா அப்படி பொறுப்பை கொடுத்தீங்கன்னா உலகத்தையே ஜெயிச்சு கொண்டு வந்து உங்கள் காலையிட வைப்பாங்க. யாருங்க? செவ்வாய் அப்படியா இருந்தால். தர்க்கம் செய்வதில் ரொம்ப வல்லவர்கள், எதையும் ஆதாரத்தோடு பேசுவாங்க. இப்போ ராகு இருந்தால் எப்படி இருக்காரு பார்ப்போமா? ராகுவுக்கு அப்படின்னு சொல்லி தனி உடல் கிடையாது. அவர் எந்த ராசியில் இருக்காரோ, அந்த எந்த கிரகத்தோடு சேராரோ அந்த குணத்தையும் அப்படியே பெரிதாக காட்டுவார். எல்லையற்ற ஆசை. இவர்களுக்கு திருப்தி என்பதே அவ்வளோ சீக்கிரம் வராது. எதையும் பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒரு தொழில் தொடங்கினா அது ஊர் மெச்சும்படி பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, விரும்புவாங்க. இவங்க காலமாக பின்பற்றும் முறையை தூக்கி எரிச்சிட்டு புதுமையாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தன் சுந்தரி ஊரை விட வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் நல்ல யோகம் இருக்கும், போகும்னு நினைப்பாங்க. மாற்று மதத்தினர் அல்லது மொழியினரோடு பழகுவதில் அதிகம் திறமை இருக்கும் இவங்களுக்கு, அசாத்திய திறமை இருக்கும் இவங்களுக்கு. தந்திரமாக பேசுகிறது, அதாவது இவங்க எதையுமே நேரடியாக சொல்லி மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. ஒரு காரியத்தை சாதிக்க எப்படி காயை நகர்த்த வேண்டும் என்பது இவருக்கு அடுத்த அந்த பாடம் புதிராக இருக்கும் இவங்ககிட்ட. ஒரு சிறந்த அரசியல்வாதியாகவோ அல்லது பெரிய நிறுவனத்தையோ வழிநடத்தவோ இவங்களால முடியுங்க. இவர்கள் பார்ப்பதுக்கு ஒரு மாதிரியாக இருப்பார்கள், ஆனால் பழக்கத்திற்கு பிறகுதான் இவர்களுடைய இன்னொரு முகம் நமக்கு தெரியும். எதையும் ஒரு மர்மமாக வைப்பதில் இவர்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். இவங்ககிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அப்படியே நம்பிவிட மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தேடுவாங்க. இவங்ககிட்ட ஒரு பெரிய பிளான் எப்பயுமே இருக்குங்க, ஆனால் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. இவங்ககிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னென்னா, எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதை தந்திரமாக பண்ணி அதில் இருந்து வெளியே வந்துடுவாங்க. இவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இவங்களோட வேகத்துக்கு நீங்களும் ஓடணும். இவங்களை கட்டி போட நினச்சா இவங்க வேற ஒரு உலகத்துக்கு தேடி போயிடுவாங்க. இவங்ககிட்ட இருக்கிற அந்த சாதிக்கணுங்கிற வெறிக்கு நீங்கள் துணையாக நிற்கிறதுனா இவங்க உங்களை சேர்த்து உயரத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இப்படி அனுசரித்து நம்ம போகணும் அவங்க குணத்தை பார்த்து. இப்போ லக்னம் உபநட்சத்திரம் குருவாக இருந்தால் எப்படி பாருன்னு பார்ப்போம். குருன்னா சுபகரகம்னு சொல்லுவாங்க, தெய்வீக தோற்றம். இவர்கள் பார்ப்பதற்கு ஒரு தெளிவான முகப்பொழிவு இருக்கும். இவங்களுடைய கண்களில் ஒரு அமைதியும் ஒரு கருணையும் தெரியும். பெரிய மனுஷன் தோரணையில் இவர்களுக்கு பிரிவிலேயே வந்துடும். சின்ன வயதிலேயே இவர்களுக்கு ஒரு முதிர்ச்சி இருக்குங்க. ஆலோசனை வழங்குறதுல ரொம்ப வல்லவங்க. யாராவது ஒரு கஷ்டம் வந்து நின்னா போதும், இவங்களால் சும்மா இருக்கவே முடியாது. தன்னிடம் இருப்பதை அள்ளி கொடுப்பதோடு அவர்களுக்கு ஒரு நல்ல வழியும் காட்டுவாங்க. எல்லோரையும் அரவணைத்து செல்லும் பக்குவம் இவரிடம் உண்டு. யாருங்க? குரு. இவர்கள் நீதி, நேர்மை, தர்மம் இந்த மூன்றையும் தன் இரு கண்களாக கருதுவார்கள். எவ்வளவு பெரிய லாபம் வந்தாலும் சரிங்க, தர்மத்துக்கு புறமான காரியங்களை செய்யவே மாட்டாங்க. சமுதாயத்தில் இவர்களுக்கு ஒரு தனி மரியாதை எப்போதும் இருக்கும். கற்றுக் கொடுக்கும் ஆர்வம் இவர்களுக்கு சாதாரண விஷயம். ஆசிரியர்கள் இவங்க தான். இவர்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை மற்றவங்களுக்கு புரியும்படி சொல்லி கொடுக்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. ஆன்மீக சொற்பொழிவாளர்கள். நீங்கள் சொல்கிற அந்த அனுபவ அறிவு, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அனுபவ அறிவு ரொம்ப மிக்கவர்கள். குருவின் ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. இவர்கள் செவ்வாய் மாதிரி அவசரப்பட மாட்டாங்க, ராகு மாதிரி தந்திரம் செய்ய மாட்டாங்க. ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னாடி தீர்க்கமாக யோசிப்பாங்க. இவங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும் எப்பயுமே. இவங்ககிட்ட நீங்கள் எந்த பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு போனாலும் நிதானமாக கேட்டு ஒரு தீர்வு சொல்லுவாங்க. இவங்ககிட்ட ஒரு பெரிய பெருந்தன்மை இருக்குங்க. மற்றவங்க தப்பு செஞ்சால் கூட சரி போயிட்டு போகுது விட்டுருவோம் அப்படி மன்னிச்சு ஏற்றுக்குருவாங்க. இவங்ககிட்ட இருக்க ஒரு சின்ன பலவீனம் என்னென்னா, இவங்க ரொம்ப சுகவாசியாக இருப்பாங்க. உடம்பை வருத்தி வேலை செய்ய மாட்டாங்க. அறிவை பயன்படுத்தி வேலை செய்யவே எப்பயுமே விரும்புவாங்க. குருவா இல்லையா? இவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கணும். இவங்ககிட்ட நீங்கள் ஒரு கருத்தை கேட்டிங்கன்னா தெரிஞ்சாலே கேட்கணும்னு தெரிஞ்சதாலே இவங்களுக்கு முழு மனதோடு உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஒரு குருவுக்கு உரிய அத்தனை லட்சணமும் இவங்ககிட்ட இருக்குங்க. இதுதாங்க குருங்கிறது. இப்போ சனி எடுத்துக்கிடுவோம். அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. இவர்களுக்கு மற்றவர்களுடைய உதவி அவ்வளவாக தேவைப்படாது.
என் காலை நானே நம்புகிறேன்னு சொல்லி நிற்பாங்க. அப்படிங்கிற வைராக்கியம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஒரு பிரச்சனை வந்தால் யாரையும் தேடி ஓடாமல் தானே நின்று அதை சமாளிப்பாங்க. இவங்க ஒரு சுதந்திர பறவை மாதிரி யாராவது இவங்களை அதிகாரம் பண்ணாலோ அல்லது கட்டுப்படுத்த நினைச்சாலோ அங்கேருந்து விலகிடுவாங்க. ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, இவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்பேஸ் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. மற்றவர்கள் போன பாதையில் இவங்க போகவே மாட்டாங்க. எல்லோரும் இப்படி செய்கிறாங்களே, நீயும் இப்படி செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அவங்க செய்கிறது அவங்களுக்கு என்னென்னு ஒரு ஸ்டைல் இருக்குங்க. அதை சொல்லுவாங்க இப்படி செய்யணும் அப்படின்னு. இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இவங்கிட்ட ஒரு மௌனம் இருக்கும். அந்த மௌனத்துக்குள்ளே 1000 அர்த்தங்கள் இருக்கும். சனியா இல்லையா? புத்தகறிவை விட அனுபவத்தில் கற்றுக்கிட்ட அறிவு இவங்களுக்கு அதிகம் இருக்கும். அடிபட்டு மிதிபட்டு வளர்ந்தவங்களாக இருப்பாங்க. அதனாலேயே இவங்க கொடுக்குற ஆலோசனைகள் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். வாழ்க்கையில் கரெக்டாக உண்மையாக இருக்கும். அந்த மரம் யாருடைய நிலையும் எதிர்பார்க்காது, ஆனால் அது மற்றவங்களுக்கு நிழல் கொடுக்கும். இவங்ககிட்ட நீங்கள் போய் இப்படி இரு அப்படி இருன்னு அட்வைஸ் பண்ணாதீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ள என்ன சரின்னு படுதோ அதை தாங்க செய்வாங்க. இந்த சனியோட ஆதிக்கம் இருக்குதுங்க. இவங்ககிட்ட இருக்க ஒரு ப்ளஸ் என்னன்னா, இவங்ககிட்ட எந்த ஒரு போலித்தனமும் இருக்காது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டாங்க. தெரியாது அவங்களுக்கு. இவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இவங்களை சுதந்திரமாக விட்டுறணும். இவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா இவங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி காட்டுவாங்க. இவங்க மற்றவங்களோட ஒப்பிட முடியாத ஒரு தனி பிறவி இந்த சனிங்கிறதுனால. இப்போ நம்ம அறிவாளி புதனுக்கு வருவோங்க. புதன்னாவே கூர்மையான அறிவு. இவங்க எதையும் மிக வேகமாக புரிஞ்சுக்குவாங்க. ஒரு விஷயத்தை ஒரு முறை கேட்டாலே போதும், அதை அப்படியே உள்வாங்கிக்கிடுவாங்க. நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு விஞ்ஞானி, ஒரு தேடல், இது போன்ற விஷயங்களில் இயல்பாகவே இவங்களுக்கு அந்த குணம் இருக்குங்க. எதையும் லாஜிக் இல்லாமல் பேச மாட்டாங்க. அதில் ஒரு விஷயம் இருக்கும் பேச்சில். சிறந்த பேச்சாற்றலும் இவங்க சிறந்த பேச்சாற்றலாளரும் இருப்பாங்க. பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நகைச்சுவையோடும் சொல்லக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும். அதே சமயம் அறிவுபூர்வமாகவும் சொல்ல தெரிந்தவர்கள். மொத்தத்தில் கல்விமான் இவங்க. இவர்களுக்கு கணக்கு வழக்குகளில் அதிகம் ஆர்வம் இருக்கும். ₹1 முதலீடு செய்தாலும் அது லாபம் எவ்வளோ வரும்னு துல்லியமாக கணக்கு போடுவாங்க. எதையும் திட்டமிட்டு செய்வதில் இவர்களுக்கு இவர்களே. இப்போ நகைச்சுவை உணர்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க எந்த சூழ்நிலையிலும் கலகலப்பாக இருப்பாங்க. மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுலையும் கஷ்டமான நேரத்துலையும் ஒரு ஜோக் சொல்லி சூழலை லேசாக்குவதிலையும் இவருக்கு வல்லவர்களுக்கு. இவர்களிடம் ஒரு குழந்தைத்தனம் எப்போதுமே இருக்கும். ஒரே நேரத்தில் பல வேலையில் செய்வாங்க. புத்தகம் படிக்கிறது, எழுதுறது, ஜோதிடம் பார்க்குறது அல்லது புது விஷயங்களை கற்றுக்கொள்வது என தன் மூளைக்கு எப்போதும் வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. புதனா இல்லையா? லக்னத்தில் இருந்தால் தான் இந்த விஷயம். இப்போ நான் சொல்லிட்டு வர அத்தனை கருங்களும் வேறு வீட்டில் இருந்தால் அதுக்கு வேலை பலனுங்க. அவர்கிட்ட நீங்கள் எதை சொன்னாலும் ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்பாருங்க. ஏன்னா அவருக்கு தெளிவு வேணும். இவங்ககிட்ட நீங்கள் பொய் சொல்லி தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இவங்க உங்கள் பேச்சை வச்சே நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இவங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா, இவங்க எதுலேயும் ஒரு நிலையாக இருக்க மாட்டாங்க. அடிக்கடி மனசை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. 2 விஷயமாக யோசிப்பாங்க, அவ்வளோதான். இவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இவங்ககிட்ட நீங்கள் நிறைய தகவலை பரிமாறிக்கணும். இவங்ககிட்ட விவாதம் பண்ணுறதை விட அவங்க சொல்கிற அறிவான விஷயங்களை கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போகுங்க. இளமையோடு இருப்பாங்க. இவர்களுக்கு வயதானதும் தோற்றத்தில் ஒரு துடிப்பு இருக்கும். இவர்கள் ஒருபோதும் பழைய பஞ்சாங்கமாக இருக்க மாட்டார்கள். எப்போதுமே அப்படியே இருப்பாங்க. புது விஷயங்களை கற்றுக்கிறது, புது விஷயங்களை பேசுகிறது, புது அறிவார்ந்த விஷயங்களை சொல்கிறது, இதில் ரொம்ப கில்லாடிங்க. நண்பர்களே, லக்னத்தில் உள்ள கிரகங்கள் குணச்சித்திரமாக அமையும் போது இவ்வளவு குணங்கள் மாற்றம் இருக்குது. இதே கிரகம் 12 ராசிக்கு அவங்களோட குணம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் கமெண்டில் அடுத்த வீடியோவில் 2ஆம் இடம்
தனவரவு, பணம் கொடுக்கக்கூடிய இடம், பேச்சு, இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 2வது வீடு எடுத்துகிட்டு இதுங்க. அங்கே உபநட்சத்திரமாக இதே கிரகங்கள் வந்தால் என்ன செய்யுங்கிறத கமெண்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 12 ராசியிலையும் அந்த உபநட்சத்திரம் வரக்கூடிய கிரகங்கள், இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி அவங்களுக்கு பலன் தரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோவை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுடைய ஆதரவு என்னுடைய மனசில் அடுத்தடுத்து வீடியோ போடணும்னு தைரியத்தை கொடுக்குது. இறைவன் நல்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி, வணக்கம்.